7th Standard Math Chapter 1 Number System Exercise 1.4 5th and 6th Sum Term 3. Simplify the following. First question 19.2 divide 2.4. நம்ம இது வரைக்கும் ஒரு சைடு மட்டும்தான் டிவைடு இந்த டெசிமலில் பார்த்தோம். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் டெசிமல் பாயிண்ட் வருது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 19.2 இப்போ இது வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 192 டிவைடட் பை என்னது 10. இங்கே டிவைட் சிம்பிள் இருக்கிறதுனால டிவைட் 2.4 இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. எப்போவும் லாஸ்ட்டில் இருந்து பாருங்கள் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பை 10 24/10 that is equal to 192/10. இந்த டிவைடை வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும், இன்டுவை மாற்றிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இன்டு ஒன்று போட்டுட்டு 10/24. இப்போ இந்த 10 கேன்சல் ஆகிடும். 192 டிவைடட் பை 24 இதை வந்து நீங்கள் டேபிள் சொல்லி கேன்சல் பண்ணுங்கள். நான் இங்கே கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 192 டிவைடட் பை 24. இப்போ பாருங்கள் இது வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 3s are 24. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 2s are 16. பேலன்ஸ் வந்து 17 18 19 3 இருக்குது. அப்போ 32 ஒன்றுன்னா 4. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 8s are 24. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது 8. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 4.95 டிவைடு 0.5. இப்போ இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 495/100 டிவைட் 0.5 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 5/10 சீக்வல் டு 495/100. இந்த டிவைடை வந்து இன்டுவை மாற்றுங்க. அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 10/5 that is equal to இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 5ஆல் இந்த 495 கேன்சல் பண்ணலாம். 5 9s are 45. பேலன்ஸு 4 45. அதுவும் அதே மாதிரி 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 99/10 இருக்குது. நமக்கு இங்கே ஒரு டிஜிட் தள்ளி, இப்போ ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. லாஸ்ட்டில் இருந்து பாருங்கள் ஒரு டிஜிட் தள்ளி 9.9. ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம் பாருங்கள். 19.11 டிவைடு 1.3. இப்போ 1911 டிவைடட் பை 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பை 100 டிவைடட் பை 13 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. பை 10 that is equal to 1911 டிவைடட் பை 100. இதை இன்டுவை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 10/13. இங்கே இதில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 13க்கு 1911 கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம் போயிடும். 113s are 13. இப்போ இதில் பேலன்ஸு 6 வரும். 61 வருது. 61க்கு 52 வரும் 4 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் வந்து 9 வரும். 91 வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 7 டைம்ஸ் போகும். இப்போ 147 டிவைடட் பை 10 வருது. ஆன்சர் வந்து 147/10. இப்போ இது வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 14.7. இப்போ இது உங்களுக்கு 13 டேபிளில் கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணி கூட எழுதலாம். இது ஈஸி தான். இங்கே பாருங்கள் 113s are 13. இதில் பேலன்ஸு 6 வரும். 61 வந்து எத்தனை டைம்ஸ் போகும்னு பாருங்கள். 52 4 டைம்ஸ் போகும். பேலன்ஸ் வந்து 9 இருக்குது. அப்போ 91 ஆகிடும். 13 டேபிள் சொல்லி பாருங்கள் எத்தனை டைம்ஸ் போகுன்னு. 7 டைம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு சம் லாஸ்ட் இது பாருங்கள். 0.399 டிவைட் 0.399 டிவைடு 2.1. இப்போ இதுவும் அதே மாதிரி 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. பை 1000 டிவைடட் பை 2.1 21 டிவைடட் பை ஒரு டிஜிட். அப்போ பை 10 சீக்வல் டு 399/1000. இந்த டிவைடை வந்து இன்டுவை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 10/21. இப்போ இது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 இங்கே வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 3 7s are 21. நெக்ஸ்ட்டு 3 1s are 3 3s are 3. நெக்ஸ்ட்டும் 3 3s are. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 7ஆல் இதை கேன்சல் பண்ணலாம். 1 7s are
பேலன்ஸு 6 வருது 63. 63 என்ன 9 7 9s are 63. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 19/100. இப்போ இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது என்ன ஆகிடும் 0.19 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 5.4 டிவைடு 0.6. 54 டிவைடட் பை ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது by 10 டிவைடட் பை 0.6 அப்படின்னா 6/10 ஈக்குவல் டு 54/10. இந்த டிவைடை இன்டுவா சேஞ்ச் பண்ணுங்க. 10/6 0 கேன்சல் ஆகிடும். 6 9s are 54. ஆன்சர் வந்து 9. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 2.197 டிவைடட் பை 1.3. 2197 டிவைடட் பை 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது by 1000 டிவைடட் பை 13 பை ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது by 10. தட் இஸ் ஈக்குவல் டு 2197 டிவைடட் பை 1000. இதை வந்து டிவைடை இன்டுவா சேஞ்ச் பண்ணுங்க. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். 10/13. இப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 13 டேபிளுக்கு நம்ம டிவைட் பண்ணலாம். 13 1s are 13. இப்போ இதில் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருது நான் இங்கே கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 2197 டிவைடட் பை என்னது 13. இப்போ 13க்கு 1 டைம் போயிடுது. 7 8 வருது. 89 வருது. 89ன்னு சொன்னால் எத்தனை டைம்ஸ் போகணும்னு பாருங்கள். 6 டைம்ஸுக்கு என்ன வருது 6 டைமுக்கு 78 வருது. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்க. என்ன வருது 9 டைம்ஸ் வருது. இப்போ என்ன ஆன்சர் வருது 169. 169 டிவைடட் பை என்னது 100. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 13க்கு 1 டைம்ஸு. இதில் பேலன்ஸு என்ன வந்துச்சுது நமக்கு 7 8 வந்துச்சு. 89. 89க்கு 6 டைம்ஸு 78 வந்துச்சுது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸை வந்து இதுக்கு கூட சேருங்க. 9 டைம்ஸ் வரும். 169 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1.69.